الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى: إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا. எல்லா புகழும் இறைவனுக்கு. அவனுடைய ஸலவாத்து ஸலாமும் நம்ம நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவனுடைய உத்தம சத்திய சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் உள்ள எல்லா முஸ்லிம்கள் மீது உண்டாகட்டுமாக. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சூரத்துன் நபா. அம்மா ஜுஸ் இருக்குதுல, 30ஆம் ஜுஸ். அதனுடைய முதல் சூறாவில் உள்ள 17வது ஆயத்தில் இருந்து 30வது ஆயத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்குறோம். இந்த கடைசியாக வரக்கூடிய ஜுசுக்கள் குரான் பேசுகிறது பெரும்பாலும் பேசுகிறது கியாமத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும். இஸ்லாத்தினுடைய மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 3 தான் அடிப்படையாக இருக்கும்: தௌஹீது, ரிசாலத்து, ஆகிரத்து. அல்லாஹ் ஒருத்தன், ஆகிரத்துன்னு ஒன்று உண்டு, இவர் என்னுடைய நபி, நம்மளுடைய நபி. இந்த 3 விஷயத்தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை பற்றி, ஆகிரத்தை பற்றி, அங்கே உள்ள விஷயங்கள் இது பேசிக்கிட்டு இருக்குது. இந்த ஆகிரத்து அப்படிங்கிறது எந்தளவுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, சில பேர்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அப்பாவியாக இருப்பாங்க, அதாவது அப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எல்லாம் நல்லதாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படுறது எல்லாமே துன்பங்களாக வந்துக்கிட்டு இருக்கும். அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்காதுன்னு பார்ப்போம். இன்னொருத்தன் பெரிய பெரிய அட்டூழியங்கள் அப்படின்னா ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உள் மனசு சொல்லும், கேட்க ஆளே இல்லையா இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள் மனசு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த உள் மனசு எதை சொல்லுதோ இதுதான் நம்ம ஆகிரத்துன்னு சொல்கிறோம். இதுங்கிற கண்டிப்பாக தேவை என்பதை நம்ம பார்க்குறோம். கேரளாவுடைய ஒரு ஸ்பீக்கர் ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, நல்ல ஒரு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். அது கதை தான், அது யதார்த்தம் கிடையாது, ஆனால் பொருத்தமாக இருக்குது. ஆகிரத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளது. ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காண்டி தூண்டிலை போட்டுருக்காங்க தண்ணியில் போடும்போது அந்த மீன்களுக்கு அந்த கூட இருக்கக்கூடிய அந்த தவளை சொல்லிச்சான், இந்த தூண்டில் போடுற மாதிரி அது உனக்கு பிடிச்ச அந்த தீவனத்தை அதில் வச்சு போடுறான், நம்பி தின்றாத போயிடாத, நீ மாட்டிக்கிடுவ, உன்னை பிடிச்சி உன்னுடைய தோலை உரித்து செதிச்சு துண்டு துண்டாக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து பீஸாக கழட்டிடுவான். கடைசியில் ஒரு எலும்பு கூட மிச்சமாக இருக்காது, அந்தளவுக்கு உன்னை காலி பண்ணிடுவான், நீ போகாதன்னு சொல்கிறது ஒரு தவளை. அது என்ன சொல்லுது, நீ என் மேலே கொண்ட பொறாமையின் காரணமாக இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளையினுடைய சொல்லை கேட்காம இருந்தால் நாளைக்கு மாட்ட போகிறது யார்? அந்த மீன் தான் மாட்டோம். தவளைக்கு எப்படி தெரியுது? தவளை தண்ணிலையும் வாழுது, தரையிலையும் வாழுது. அது தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கும்போது மீன் நம்மளுடைய சகோதரன் தெரியுது. வெளியே போயிடுச்சுன்னா அது ஒன்று மாதிரிலாம் கடற்கரையில் உட்காந்துட்டு சுட்டு திங்கிறாங்களோ அதை பார்த்துருக்குது. அதை கேட்டிருந்தால் மீன் தப்பிக்கும். இதே மாதிரி நம்ம நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. நமக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் தஆலா நேரடியாக கூப்பிட்டு, இந்த பாருங்கள், இதுதான் சொர்க்கம், இதுதான் நரகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூட காட்டி நமக்கு தெரியப்படுத்திருக்கிறான். ரெண்டையும் கண்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க, ஆகிரத்து ஒன்று உண்டுப்பா அப்படிங்கிறாங்க. நம்பினா தப்பிச்சோம், நம்பலைன்னா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், மீனோட நிலைமையாக தான் இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஆகிரத்தையும் துன்யாவை எல்லாம் சிறப்பாக்கி வைப்பானாங்க. இந்த சூரத்து நபாவுடைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, இது மக்காவில் இறங்கின சூறாக்கள் தான். இந்த தௌஹீதை பற்றி பேசுகிறது கிட்டத்தட்ட பெரும்பான்மையான சூறாக்கள் அது மக்காவில் தான் பேசியிருக்கோம். மதீனாவில் போனதுக்கப்புறம் அங்கே சட்டத்திட்டங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். மக்காவில் இருக்கும்போது எந்த சட்டத்திட்டங்களும் பேசப்படல. ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னதுங்க அது? மக்காவில் இருக்கும்போது தொழுகை மட்டும்தான். மேராஜுக்கு போய்ட்டு வரும்போது வேறு எந்த சட்டத்திட்டமும் வரலை. அதனால் எல்லா சட்டங்களும் கிட்டத்தட்ட மதீனாவில் உள்ளது தான். மக்காவில் வச்சு பேசும்போது எல்லாமே தௌஹீதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆகிரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பார்ப்பீங்க, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஆகிரத்தினுடைய வர்ணனையை கொடுக்குறான். நாளைக்கு மறுமை அப்படிங்கிறது உலகம் வரக்கூடியதில் உலகம் ஃபுல்லாக அழியும். அழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் மயத்தை நிற்பீங்க. நல்லவங்கெல்லாம் சொர்க்கம், கெட்டவங்கெல்லாம் நரகத்துக்கு போவீங்க. நரகத்துக்கு போகும்போது அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி, நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காண்டி, நமக்கு பரிந்துரைப்பதற்காண்டி யாருமே வர முடியாது. அல்லாஹ் யாரை அனுமதிச்சானோ அவங்க மட்டும்தான் வர முடியும். இந்த மாதிரி ஒரு காட்சி அல்லாஹ் படம் பிடிச்சி காட்டுறான். இதை காட்டுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அருட்கொடைகள் அல்லாஹ் வரிசையாக அடுக்கிறான். அம்மா அனின் நபியில் மறுமைங்கிறது வரப்போது பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒஜ அல்னா நோமக்கும் சுபாத்தா ஒஜ அல்நல்ல லிபாசா, உங்களுக்கு உலகத்தை படைச்சிருக்கிறான், பூமியை உங்களுக்கு நீங்கள் தங்குறதுக்கு வசதி ஆக்கியிருக்கிறான், உங்களுக்கு வானங்களை மின்னக்கூடிய நட்சத்திரங்களை ஆக்கி தந்திருக்கிறேன், உங்களுக்கு சீதோஷ சூழ்நிலைகள் நல்லதாக ஆக்கி தந்திருக்கிறேன், உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காண்டி கணவன் மனைவி பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் ஆக்கி தந்திருக்கிறேன் என்பது தன்னுடைய அருள்கடைகள் அல்லாஹ் அடுக்கிறான். அடுக்கினதுக்கப்புறம் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, அந்த கியாமத்து நாள் என்பது தான் தீரும். அது குறிப்பிட்ட நேரத்தில் வரும். யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதஅத்தூன அஃப்வாஜா. எல்லாமே தெரிஞ்சிருப்போம், உலகம் அழிகிறதுக்காண்டி ஒரு தடவை சூர் ஊதுவாங்க. இஸ்ராஃபீல் அப்படிங்கிற அந்த மலக்கு இல்லையா,
இன்னொருக்க ஊதும்போது மீண்டும் எல்லாருமே எந்திரிப்போம். நம்ம பழைய காலத்தில் வந்துட்டு விறகடுப்பு எரிக்கும் போது பார்த்துருப்போம், ஊதுகுழல் வச்சுருப்பாங்கல்ல, தீ ஊதுறதுக்காக வேண்டி. அது ஒரு விதமாக ஊதும்போது தீ வந்து நல்லா பற்றி எரியும், இன்னொரு விதமாக ஊதும்போது அது ஆஃப் ஆகும். ஊதக்கூடிய மெத்தேடே வந்துட்டு 2 விதமாக இருக்குது. இந்த மெத்தேடில் ஒரு தடவை அவர் ஊதுவார், உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிரும், கடைசியில் அல்லாஹ் அவரையும் அழிச்சிடும். 2வது தடவை ஊதும்போது எல்லாருமே உயிர் பெற்று வருவாங்க. வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் யௌம யுன்ஃபഖு ஃபிஸ்ஸூரி ஃபதஅத்தூன அஃப்வாஜா, மக்கள் எல்லாருமே திரும்பவும் உயிர் பெற்று கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய முன்பில் வந்து நிற்பாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் வஃபுத்திஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அப்வாபா, வானத்திலிருந்து வாசல்கள் திறந்து விடப்பட்டு அங்கேருந்து மலக்குமார்கள் அப்படியே வரிசையாக அணியாக வந்து இறங்குவாங்க. சுயரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா, அங்கே இருக்கக்கூடிய மலைகளெல்லாம் அதில் துகள் துகளாக ஆக்கப்பட்டு அது காணல் நீர் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, அந்தளவுக்கு பவுடர் ஆக்கப்பட்டு தரை சமதளமாக ஆக்கப்பட்டிருக்கும். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நரகம் குறிவைத்து காத்திருக்கின்றது. அல்லாஹ் நம்ம நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போவாங்க ஒரு கூட்டத்தார், அந்த கூட்டத்தார் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கட்டும். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, அந்த நரகம் குறிவைத்து பதுங்கி காத்திருக்கின்றது. இந்த நரகம் லித்தாகீன மஆபா, அது பாவிகளுடைய தங்குமிடமாக இருக்கின்றது. லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க, அதை விட்டு வெளியே வரவே முடியாது காஃபிர்கள். முஸ்லீம்கள் பாவம் செய்தவர்கள் உள்ளே போவாங்க, அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தின் காரணமாக அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம். இவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பாங்க. அல்லா இது கோன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா, அதில் ஒரு குளிர், அவங்களுக்கு இதம் தரக்கூடிய ஒரு குளிரோ அல்லது தாகம் தீர்க்கக்கூடிய குடிபானமோ அங்கே அவங்க பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். இல்லா ஹமீமன் உகஸ்ஸாக்கா, ஆக மோசமான சூடாக்கப்பட்ட அந்த நீர் சீல் சலங்கள் தான் அவங்களுக்கு குடிப்பதற்காண்டி கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஜஸாஅம் விஃபாகா, அவங்க செய்த கெட்ட செயல்களுக்கு இப்படித்தான் தண்டனை கொடுப்பான். காரணம் இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிசாபா, அவங்க ஆகிரத்தை நம்பவே இல்லை, கேள்வி கணக்கு இருக்குது அப்படிங்கிறத. உக்கதபூபி ஆயாத்தினா கிதாபா, நாம் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினமோ. அல்லாஹ்வுடைய வசனங்கள், ஆயாத்துங்கிறதுக்கு பல அர்த்தம் வரும்ல, குர்ஆனுடைய வசனங்கள் என்றும் அர்த்தம் உண்டு. அவனுடைய அத்தாட்சிகள், அவன் இருக்கிறான் என்பதற்காண்டி ப்ரூஃப்கள் இருக்குது, எல்லாத்தையும் பொய்ப்பித்து வந்தார்கள். ஒக்குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, அவங்க செய்த ஒவ்வொன்றையும் அணுவடுவாக நாம் வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்கிறோம், எல்லாத்திற்கும் கூலி கொடுப்போம். இப்போ ஃபதூகு ஃபலன் நஸீதுக்கும் இல்லா அதாபா, உங்களுக்கு இங்கே அதாபு மட்டும்தான் கிடைக்கும், எந்த உங்களுக்கு சுகம் அனுபவிக்கக்கூடிய எந்த நல்லதுமே கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த காட்சிகள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நம்ம வந்துட்டு பேசக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும்போது நம்ம பார்வை இங்கே இருந்தாலும் மனசுக்குள்ளே அது ஒரு படமாக பிக்சராக இமேஜின் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிலைமை என்னவாக இருக்கும் அந்த இடத்துல? பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி இருந்தாலும் கூட யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி, வாப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாருமே தனித்தனியாக ஓடுவாங்க. எங்கள் வாப்பா என்ன பார்த்து பயந்து ஓடுவார், மகன் என்கிட்ட ஏதாவது நன்மை கேட்டுருவானோ, மகன் பயப்பட வாப்பா என்கிட்ட எதுவும் கேட்டுருவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நஃப்சின்னு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஒரு ஏர்போர்ட்டில் போகிறோம், லக்கேஜ் கொஞ்சம் கூட இருக்குது, கம்மியாக இருக்குதுக்காண்டி யாராச்சும் ஹெல்ப் கிடைச்சி அந்த லக்கேஜை கொண்டு வந்து அந்த இடத்த மட்டும் கிராஸ் பண்ணி தந்தால் போதுன்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரி ஒரு உதவிக்கு ஆள் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும், ஏதோ ஒரு பேங்க்கு போயிருக்கிறோம் அல்லது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறோம், உதவிக்காண்டி யார்ட்டா கொடுத்து எழுதி கேட்போம். அந்த மாதிரி யாராவது உதவிக்கு கிடைப்பாங்களோ அப்படிங்கிற நமக்கு தேடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் யாரும் உதவாமல் எல்லாருமே நஃப்சின்னு விலகி போவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு உதவுறதுக்கு நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான் கூட இருக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அந்த இடத்துல சில பேர்கள் வந்துட்டு அந்த அரிசிக்கு கீழே நிற்க விடுவான்னு இருக்குது, எந்த பயமும் இல்லாமல் 7 கூட்டத்தார்கள். அல்லாஹ் நம்மளை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கட்டும். இந்த காட்சிகளை பற்றி பாருங்கன்னா, ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவங்க ஒரு நல்ல தத்துவங்கள் சொல்லுவாங்க. லகத் அன்சஃபக யப்ன ஆதம மன் ஜஅலக ஹஸீப நஃப்ஸிக, மனிதனே உன்னை அல்லாஹ் இவ்வளோ சீராக செம்மையாக படைத்திருக்கின்றான், உனக்கு கணக்கு பார்ப்பதற்கு உன்னையே பொறுப்பாக வச்சிருக்கிறான். குர்ஆன்ல இக்ரா கிதாபக கஃபா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உங்களை பற்றியுள்ள கணக்கு கேட்பதற்கு உன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு புக்கே போதும். நம்ம கழுத்தில் மாட்டி விட்டுருப்பான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். காட்சிகள் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம கூட இங்கே இதில் பார்ப்போம்ல, கைதிகளுக்கு வந்துட்டு நம்பர் போட்டு விட்டுருப்பாங்களா, அது பார்க்கும்போது எவ்வளோ கோரமான காட்சியாக இருக்கும். என்ன குற்றவாளி அப்படிங்கிறது வேறு விஷயம், அந்த காட்சியே எவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த மாதிரி கழுத்தில் தொங்க விட்டுருப்பானா நாம் என்னென்ன செய்தோம் அப்படிங்கிறத மொத்தமாட்டிய ஃபைல் பிரிண்ட் எடுத்து அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துருவான், கழுத்தில் தொங்க விட்டுருப்பான். அப்போ உனக்கு கேள்வி கேட்பதற்கு பொதுமானமான உனக்கு ஒல் மீசானு மன்சூபுன், உங்களுக்கு அந்த அல்லாஹனுடைய அந்த மீசான் திராசு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செய்த அமல்கள் நல்லது கெட்டதை நிறுத்தி பார்க்கறக்காண்டி சிராத்துல் முஸ்தகீம் பாலம் வந்துட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். நரகத்துக்கு மேலே தானே இருக்கும். அது சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறது கீழே நரகம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த ஹதீஸ் விரிவான முறையில் வரும். நரகத்துக்கு மேலே இந்த ஒரு சின்ன முடி அளவுக்கு, ஒரு முடி மாதிரி இருக்கக்கூடிய அந்தளவுக்கு ஒரு மெல்லிய ஒரு பாலம் போட்டிருக்கு. இதில் தான் கடந்து போகணும். நபிமார்கள் மின்னல் வேகத்தில் கலந்துருவாங்க.
அவங்களுடைய அமல்கள் அனுசரித்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பீடுகள் இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம நல்லா ஆக்கி வைக்கட்டும். விரைவான முறையில் கடந்து செல்வாங்கன்னு அந்த கூட்டத்தில். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஒரு அர்த்தம் இதுவும் வரும். இந்த ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை எங்களுக்கு ஈஸியான முறையில் கடக்க செய்கின்ற அர்த்தமும் உண்டு. நேரான வழியில் வாழ வேண்டும், பாவங்களை விட்டும் என்ற அர்த்தம் வரும். அப்போ அந்த மாதிரி அந்த மீசான் திராசு வைக்கப்பட்டிருக்கும், ஸிராத்துல் முஸ்தகீம் பாலம் போடப்பட்டிருக்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மலக்குமார்கள் சுற்றி நிற்பாங்க. நம்ம ஓதன ஆயத்திலிருந்து மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குவாங்க. வானங்கள் திறந்து விடப்பட்டு வாசல்களாக மாறிடும். அங்கேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குவாங்க. மனிதர்களும் ஜின்னுகளும் உலகத்தில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் நிற்பாங்க. எல்லாரையும் சுற்றி அவங்க வளைந்து நிற்பாங்க. எங்கே யாரும் தப்பிச்சு ஓடிட முடியாது, அந்தளவுக்கு வளைந்து நிற்பாங்க. இந்த மாதிரி மலக்குமார்கள் நிற்பாங்க. ஒகது புர்ரிஸத்துல் ஜஹீமோ, நரகத்தை கொண்டு வரப்படும். அது மாதிரி சொர்க்கமும் கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய ஒளி பிரகாசிக்கும். ஏடுகள் வீட்டப்படும். ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த வினைச்சூடு இருக்குதுல்ல, அது வந்து அல்லாஹ் காற்றுல பறக்க விடும். ஒருத்தர் கையில் பிடிப்பாங்க. கையில் பிடிக்கும்போது யாருக்கு வலது கையில் கிடைக்கின்றதோ அவங்க வந்துட்டு வெற்றியாளர்கள், யாருக்கு இடது கையில் கிடைக்குதோ அவங்க தோல்வியுற்றவர்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். சில பேருக்கு இடது கையில், சில பேருக்கு இப்படி முதுகு பின்னாடி கிடைக்கும்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் எழுதுனதான் நடக்கும். வலது கைனா வலது கை மட்டும் தான், மிஸ்ஸே ஆகாது. இடது கை அப்படின்னா இடது கையில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக இவங்க தோல்வியுற்றவர்கள். அதை அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாக்கட்டும். மக்களுக்காக வேண்டி சாட்சியாளர்கள் கொண்டபடி என்னென்ன தப்புகள் செஞ்சால் நல்லது செஞ்சாங்கிறதுக்கு வேண்டி வெளியேறதும் சாட்சிகள் வரும். அவனுடைய ஏடுகளும் சாட்சியாக இருக்கும். அவன்டே கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கும்போது ஆமாம் அல்லாவே இந்த மாதிரி செஞ்சிட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் தப்பிச்சோம். வ இல்லா ஹுத்திம அலா ஃபீஹி, அவன் ஒத்துக்கிறல அப்படின்னா வாயை சீல் போட்டு பூட்டிடுவான். என்ன ஆயத்துங்க அது? யாசில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. வாயிலுக்கு சீல் போட்டுருவான். நம்ம வாய்க்கு கை கால் தான் பேசுவோம். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு நாம் சீல் வைத்து விடுவோம், அவனுடைய கைகளும் கால்களும் பேசும். இந்த மாதிரி ஒரு காட்சி. இந்த நேரத்தில் அவனுக்கு பத்தாக்குறைக்காக வேண்டி யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, பூமி சாட்சி சொல்லும். இந்த இடத்துல ஒரு ஆள் சதக்கா செஞ்சாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க, ஒரு சுமூகமான உறவுக்காக வேண்டி அவர் முயற்சி செஞ்சார். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசும். 4 பேரை பற்றி புறம் பேசிகிட்டு இருந்தாங்க, இதையும் அந்த இடம் சாட்சியாக சொல்லும். எனவே அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு நிலைமையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் அவனிடத்தில் கேள்வியே இல்லாமல் சொர்க்கம் போவாங்க. அந்த கூட்டத்தில் நம்மளால் அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். பாருங்களேன், இன்ன யௌமல் ஃபஸ்லிக்கான மியக்காத்தா, அந்த ஃபஸ்லுங்கிறதுக்கு பிரிவு அப்படின்னு அர்த்தம், அல்லது விளக்கம் என்பதாக அர்த்தம். நல்லது கெட்டது, நல்லவங்க கெட்டவங்க பற்றி பிரிவினை காட்டக்கூடிய அந்த நாள். அது மாதிரி ஒருத்தவங்க செய்தது நல்லதா கெட்டதா என்பதாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நாள் கண்டிப்பாக அது மீகாத்தா, அது வந்தே தீரும். அது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா சூறு ஊதக்கூடிய அந்த நாளில் வந்து சேரும். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் துபுல உன்னஃபி அம்மாலிக்கும் அம்பசிக்கும், நீங்கள் உங்களுடைய உடலாலும் பொருளாலும் பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீங்க. நீங்கள் உலகத்தார்கள், அது வேதக்காரர்களோ முஷ்ரிக்கீன்களோ, எல்லோரிடத்திலிருந்தும் உங்கள் மீது பல அவப்பேர்கள் வரத்தான் செய்யும், பல நோவினைகள் வரும். வைன் தஸ்மிரு ஒத்தத்தகும், நீங்கள் அதில் பொறுத்திருந்து நீங்கள் தக்வாவோடு நடந்து கொண்டால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். நம்மளை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கணும். பாருங்களேன், இன்ன யௌமல் ஃபஸ்ல்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். நம் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நமக்கு இதுக்கு துணையாட்ட ஆயத்துகள் குரானில் நெடுகிலும் காண முடியும் கியாமத்தை பற்றி. ஆனால் நமக்கு எது பரிச்சயமான சூறாக்களோ அந்த இதிலேருந்து எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறேன். சின்ன சின்ன சூறாக்களே யாசிலேருந்து எடுக்க பார்த்துருக்கிறேன். காரணம் நமக்கு தொழுகையில் ஓதும்போது நமக்கு ஞாபகத்தில் வருங்கிறதுக்காக வேண்டி. இப்போ இன்ன யௌமல் ஃபஸ்லுக்கு என்ன அர்த்தம்? பிரிக்கக்கூடிய நாள், நல்லவங்க கெட்டவங்க பிரிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது. அது என்ன பார்த்தீங்கன்னா யாசினில் ஒரு ஆயத்தை பார்ப்போம்ல, வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், என்ன அர்த்தங்க? வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன் பல தடவை டெய்லி ஓதிட்டு இருப்பாங்க. பலருக்கும் நல்ல பழக்கங்கள் இருக்கும். அது அர்த்தத்தோட படிக்கும்போது நமக்கு வந்து நல்லதாக இருக்கும். அடிக்கடி ஓதுறதுனால இதெல்லாம் ஞாபகத்தில் வைக்கவும் முடியும். இது சின்ன சின்ன ஆயத்துகள். முன்னாடி ஒரு ஆயத்து சொன்னார்ல, வாய் பூட்டி போடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன ஆயத்து சொன்னோம்? நம்ம இங்கே இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாகவே படிச்சுக்கிற முடியும். இன்னைக்குங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில்? அதுதான் ஆரம்பமே அங்கே வருது. அதுக்கப்புறம் சீலுங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஹத்தம், அதுதான் அல்யௌம நஹ்திமு அப்படிங்கிறத முதல்ல ஆயிடுச்சு சொன்னோம். இப்போ வம்தாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். கியாமத்தில் எல்லாருமே வந்துட்டு சூர் ஓதப்பட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நிற்பாங்க. நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க. நிற்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அந்த குரல் வரும், வம்தாசுல் ஐயோர், கெட்டவங்களே விலகி செல்லுங்கள் அப்படிங்கிற. யாருக்குங்க எவ்வளோ கேவலமாக இருக்கும்? இப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பொருள் காணா போயிடுச்சு, இதை எடுத்தாலும் விலகி செல்லணும். அந்த ஆள் மட்டும் கரெக்டாக விலகி போகும்போது அடையாளப்படுத்தணும், இவன் தான் அதை எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ மோசமான ஒரு சூழலாக இருக்கும்.
நம்ம ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், 4 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், 5 பேர் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய மதிப்பாக நம்ம வந்து பார்க்குறோம். உலக மக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை எப்படி வரும், நீங்கள் வந்து விலகி செல்லுங்கள் அப்படிங்கிறது. இந்த ஆயத்துக்களை ஓதக்கூடிய இடத்துல சில இமாம்கள் பேர் ஞாபகம் வரல, நானும் தேடி பார்த்தா யாரும் கிடைக்கல. இந்த ஆயத்தை ஓதக்கூடியது உங்களுக்கு அடுத்த ஆயத்தை அவங்களால கடந்து போக முடியாதான். சொல்கிறது பெரிய இமாமும் அவங்களுடைய நிலைமை. பாவிகளே நீங்கள் இங்கிருந்து விலகி செல்லுங்கள், நல்லவங்களோட சேர்ந்து நிற்காதீங்க என்பதாக துரத்தப்படுவாங்களாம். அதில் நானும் இருப்பனோ என்பதாக அவங்க பயந்து கொண்டிருப்பாங்களாம். இன்றைக்கி நம்ம நிலைமையெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பெரிய இமாம்கள் இப்படி யோசிக்கிறாங்கன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எனவே நல்லவங்களோடையும் கெட்டவங்களோடையும் போயிடுவாங்க. ஒரு வரலாறு நம்ம பார்த்துருப்போம்லங்க, ஒரு சஹாபி வந்து சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உங்களை பற்றி உனக்கு ஞாபகம் வந்த உடனே நேராக வீட்டிலேருந்து வந்து உங்களை பார்த்துட்றேன். அந்தளவுக்கு உங்கள் மேலே எனக்கு அன்பு அதிகம். என்னை விட என்னுடைய உடல் உறவிகள் குடும்பத்தார் எல்லாத்தை விட உங்கள் மேலே எனக்கு பாசம் அன்பு அதிகமாக இருக்க வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி போட்டு அழுகிறாரு. கேட்குறாங்க, நல்லது தானப்பா சொன்னேன், இப்போ ஏன்பா அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதில் அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள்லாம் நபியாக இருக்கிறீங்க, உங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ உயரமாக இருக்கும் நாளைக்கு சொர்க்கத்தில், என்னுடைய அந்தஸ்து எங்கே இருக்கும், அங்கே எப்படி உங்களை சந்திக்கிறது பாருங்களா. அவங்களுடைய கவலை. சொர்க்கம் போகிறாங்கிறது உறுதி, அல்லாஹ் தஆலா மாதிரி கூட்டத்தில் ஆக்கி வைக்கட்டும், ஆனால் அங்கேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை அவங்க படுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அல்லாஹ் தஆலா பதில் தெரியல விசுவாசம் அவர்களுக்கு, அமைதியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறான், வமன் யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுசாக கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ இவங்க அந்த நபிமார்களுடன் இருப்பாங்க என்ற ஆயத்தை இறங்கினதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சமாதானத்தோடு போனாங்கன்னு பார்ப்போம். இது நம்ம வந்து கேட்டிருப்போம். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று பார்த்துருப்பாங்க, காரூன் ஹாமான் கெட்டவர்களோட போவாங்க அப்படிங்கிறது. அது யாருங்க? நல்லவங்களோட அல்லாஹ் நம்மளை நபிமார்களோட ஆக்கி வைக்கட்டும். நபிமார்களும் இந்த துவாவை செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, அதே மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமம் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். அல்லாஹ்வே நாங்கள் ஈமானோடு தான் மரணிக்கணும், எங்களை நல்லவங்களோட சேர்த்து வை. தவஃபனி முஸ்லிமம் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். நல்லவர்கள் எங்கே இருப்பாங்களோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து, கெட்டவங்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்து போடாதுன்னு சொல்லி துவா செய்கிறாங்க. எனவே அந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கணும். ஹதீஸில் பார்ப்போம், எவர்கள் தொழுகையை வந்து வீணடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் காரூன், ஃபிரவுன், ஹாமான் இந்த மாதிரி ஆட்களோடு இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. எனவே அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம போயிடக்கூடாது. தொழுகையை பேணுதல் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக ஜமாத்தோடு தொழுகிறது, வக்துக்கு தொழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய அந்த வயசு, தன்னுடைய அந்த ஈமான், ஹதீஸ், குர்ஆன் எவ்வளோ பிடிக்குதோ அனுசரித்து தன்னுடைய அமல்களை முன்னேற்ற வேண்டும் என்பது தேவை. அல்லாஹ் எனக்கு முதல்ல அந்த மாதிரி அமலுக்கான தௌஃபீக்கை தரட்டும். இப்போ யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா. அந்த எக்காலம் ஊதப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கைஃப அன்அமு வகத் இல்தகம சாஹிபுல் கர்னி. அந்த சூர் ஊதக்கூடிய அந்த மலக்கு அந்த சூரை தன்னுடைய கையில் அப்படி பிடிச்சி ரெடியாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் அப்படிங்கிற ஊதுறதுக்கு, கட்டளைக்கு உடனே கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. சூர் ஊதியாச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். இவ்வளோ அவர் ரெடியாக இருக்கும்போது நான் எப்படி வந்துட்டு நிம்மதியாட்டு, சந்தோஷமாட்டு, உல்லாசமாக நான் வாழ முடியும்? கைஃபா அன்அமு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாலியாக நம்மளுடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கிறோம். அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், எவ்வளோ சிரித்து அழிச்சு நம்ம போய்க்கிறோம். சிரிக்கிறதுக்கு இஸ்லாம் கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் அனுமதி உண்டு. ஆகிரத்தை மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அந்த வழியில் நாம் வந்து நம்மளுடைய பயணிக்கணும் அப்படிங்கிறது நமக்குரிய பாடமாக இருக்குது. ஃபதஅதூன அஃப்வாஜா. அந்த நேரத்தில் வரக்கூடிய இடத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் நல்லவர்கள் நல்லவங்க கூடயும், கெட்டவங்க கூடயும் இருப்பாங்க. யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம். ஒவ்வொரு ஆட்களையும் நாம் அவங்களுடைய தலைவர்களுடன் நாம் அழைப்போம். நம்ம உம்மத்தை முஹம்மதியா அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். இது ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம யாரை பின்பற்றி நடக்கிறோமோ, தீன் உடையவர்களை பின்பற்றி இருந்தாலும் அவரோடு சேர்ந்துருப்போம். ஒரு நடிகன், நடிகை, ஒரு காஃபிர், இந்த மாதிரி அவங்க பின்னாடி போயிட்டு வந்து அவங்க கூட தான் எழுப்பப்படுவாங்க. யௌம நதுஉ குல்ல உனாஸின் பிஇமாமிஹிம். ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய தலைவர்களை யாராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடன் அழைக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்ப்போம். ஃபுத்திஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அப்வாபா. வானம் திறக்கப்பட்டு அதில் வாசல்கள் நிறைந்துவிடும். உலகம் அழியறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உலகம் ஃபுல்லாக இந்த வானம் பூமியெல்லாம் எல்லாம் இடித்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். திரும்ப நம்ம உலகமே அழிஞ்சு போயிடும், நம்மளும் மனுஷனும் சேர்ந்து போயிடுவாங்க. திரும்ப ரெண்டாவது வானத்தில் அல்லாஹ் படைச்சி வைக்கிறான் போல தெரியுது. அந்த மஹ்ஷரில் நம்மலாம் நிற்குவோம்ல,
திரும்ப 2வது தடவை ஊதும் பொழுது எல்லாருமே வந்துடும். வந்திருக்கும்போது வானம் அப்படி தான் இருக்குது. திரும்ப அல்லாஹ் சரி பண்ணிடாம போல தெரியுது. அங்கேருந்து வானங்கள் திறந்து விடப்பட்டு அங்கேருந்து மலக்குமார்கள் கூட்டமாக இறங்குறாங்க. சுயரத்தில் ஜிபாலு ஃபக்கானத் சராபா, அந்த நேரத்தில் திரும்பவும் மலைகள் இருக்குது. நம்ம 2வது வரும் பொழுதும் அந்த மலைகளை வந்துக்கிட்டு ஃபதுக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, அந்த மலைகள் வந்துட்டு ஒன்றோட ஒன்று அப்படி ஒரே அடித்தானா தூளாக போயிடும். அந்த கியாமத்தை பற்றியுள்ள விஷயங்கள் பல ஆயத்துகள் குர்ஆனில் இடம்பெறுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்ப்போம். பஞ்சாக பறக்கக்கூடிய முறையிலையும் தூசிகளை போன்று பறக்கும் என்பதாக பல வசனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்தை அனுசரித்து அதில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒசுகியரத்தில் ஜிபாலு ஃபக்கானத் சராபா, அந்த மலைகள் எல்லாமே அது என்ன சொல்லுவாங்க, காணல் நீரை போன்று அது போய்கொண்டிருக்கும். காரணம் அதனுடைய காலகட்டங்கள் ஒவ்வொன்று. ஒரு தடவை முதல்ல இடிக்கிறது, அதுக்கப்புறம் பவுடர் ஆகும், அதுக்கப்புறம் பஞ்சாக போகுது, அதுக்கப்புறம் தூசி மாதிரி பறக்கப்படுது, அதுக்கப்புறம் அது பறந்து போகும்போது காணல் நீர் மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும். இந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இன்ன ஜஹன்னமக்கானத்து மிரசாதா, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நரகம் பதுங்கி பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த பாவிகளை தன் நகத்தை இழுத்து கொள்வதற்காக வேண்டி. நரகத்தை பற்றி நம்ம ஒரு ஹதீஸ் படிச்சிருப்பாங்க. என்ன ஹதீஸுங்க அது? அதனுடைய பிரம்மாண்டம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரியாது ஸாலிஹீன்ல வந்து தான் இருக்கும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த நரகத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த நரகத்திற்காண்டி கடிவாளம் அதுக்கு பிடிக்கக்கூடிய அந்த ஹேண்டில் இருக்குதுல, அது வந்து 70,000 கடிவாளங்கள் இருக்கும். அந்த மூக்கணங்கயிறு போடுறோம்ல ஒட்டகத்துக்கு, நம்ம மாட்டுக்கு பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டி நம்ம கைப்பிடின்னு வச்சுக்கிறோம். அந்த கடிவாளம் 70,000 கடிவாளங்கள் இருக்குமா. ஒவ்வொரு கடிவாளத்தையும் பிடிக்கிறதுக்காக வேண்டி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான 70,000 மலக்குகள் தேவைப்படுமா. அப்போ பெருக்கி பாருங்கள், 70,000 எத்தனை இருக்கும் அந்த கொக்கிகள் மட்டும். அந்த மாதிரி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒன்று. இதை நம்ம தெரியறதுக்கு வேண்டி நம்ம அந்த ரோட்டில் வந்துட்டு ரோடு போடும்போது தோன்றதுக்கான மிஷின் வச்சுருப்பானோம்ல, அதை பார்த்தாலே எவ்வளோ விகாரமாக இருக்குது அந்த காட்சிகளை. ஒன்று ஜேசிபிங்கிறது நம்ம பழகி போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த கரெக்டாக ஒரு இடத்துல மட்டும் தோன்றதுக்காண்டி அது செதுக்கிறதுக்காண்டி இப்பெல்லாம் விதவிதமாக வருது இல்லை. அதை பார்க்கும்போதே அந்த காட்சி எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இதுவே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா நரகம் இத்தனை மலக்குமார்கள் எவ்வளோ பவர் உள்ளங்க. செகண்டில் போவாங்க, செகண்டில் வருவாங்க. தாயிஃபில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த தாயிஃபாசிகள் தொல்லை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள வந்துட்டு மலைகளை மொத்தமாக போட்டு இடித்து கொன்றவான்னு கேட்டாங்க. அப்போ ஒரு மலக்கு வந்து கேட்குறாரு, ஒரு மலக்குக்கு அவ்வளோ பெரிய பவர். இந்த அளவுக்கு பவர் உள்ள அந்த மலக்குமார்கள் 70,000 ஒவ்வொரு கொக்கிக்கு இருப்பாங்களாம். இவ்வளோ ஒரு கொடூரமான அந்த நரகத்தை கொண்டு வரப்படும். லாபிசீன ஃபிஹா அஹ்காபா, அதில் வந்துட்டு அந்த காஃபிர்கள் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பாங்க. லா யதூகூன ஃபிஹா பர்தன், அதில் அவங்க சுப்ஹானல்லாஹ் இந்த நரகத்தை பற்றி பார்க்கக்கூடிய இதில் இந்த சூரத்துல் முல்கில் நம்ம படிச்சுட்ருமோ. இதா உல்கு ஃபிஹா மக்கான சூரத்துல் ஃபுர்கானில் வருது. அது மாதிரி குல்லமா உல்கிய சூரத்துல் முல்கிலையும் பார்க்க முடியும். பாவிகளை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுவான். போடக்கூடிய நேரத்தில் மொத்தத்தில் ஒரு தீ அப்படிங்கிறதே மோசமானது இல்லையா, ஒரு வேதனை அப்படிங்கிறது. இதுலேயும் வந்துக்கிட்டு ஒரு குறுகிய ஒரு வாசல், சின்ன ஒரு குடல்னு வச்சுக்கோங்களேன். குடத்துக்குள்ளே போட்டு பெரிய பொருளை போய் திணிச்சா விசாலமான தூக்கி போட்டால் போட்ட உடனே நேராக உள்ளே இறங்கணும். வாய் சின்னதாக இருக்குது, கீழே போனதுக்கு அப்புறம் விசாரிக்கும். இதில் போய்ட்டு திணிச்சு அல்லாஹ் உள்ளே அனுப்புவான். நல்லா பாதுகாக்கட்டும். இதா உல்கு ஃபிஹா, அதில் அவர்கள் இடுங்கிய ஒரு இடத்திலிருந்து அவர்கள் உள்ளே நுழைவிக்கப்பட்டால் தாவு ஹுனாலிக சுபரான், செத்து தொலைஞ்சா போதுமே என்பதாக அவர்கள் சொல்லி கொண்டிருப்பாங்களாம். அல்லாஹ் சொல்லுவான், காலம் கடந்து போயிருச்சு, இப்போவே நீங்கள் வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம். இப்போ வந்து கேள்விக்கே விடை கொடுக்குறேன், இங்கே வந்து தாள் திருத்த முடியாது, பறித்து அங்கேயே முடிஞ்சிருச்சு என்பதாக அவர்கள் அந்த நரகத்தில் இருப்பாங்க. லா இது கூன ஃபிஹா பர்தன். இந்த நரகத்தினுடைய கொடுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, ஒல இம் மஸ்ஸத்துஹும் நஃப்ஹத்தும் மின் அஸாபி ரப்பிக லயகூலுன்ன யா வயலத்தனா, அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலை இருக்குதுல்ல, அது எரியக்கூடிய இடத்துல அதனுடைய அந்த ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது அந்த சப்தம் இருக்கும்ல, அது பார்த்தாச்சா கழுத கத்துற மாதிரி இருக்குமா. நம்ம கூட கேஸ் அடுப்பும்போது சில சமயம் சிறுடன் நல்ல சவுண்டோடு எரியும், பார்த்துருப்போம்ல. குறிப்பாக பிரத்யேகிச்சு அணையக்கூடிய இடத்துல ரொம்ப சவுண்டோடு எரிஞ்சு கொண்டு இருக்கும். இந்த மாதிரி அது அவ்வளோ பெரிய வந்து எரியக்கூடிய ஒரு தீ, அதில் வந்து சவுண்ட் வரும். கழுதையினுடைய சப்தத்தை போட்டு ஒரு சப்தத்தை தூரத்திலிருந்தே கேட்பாங்க. அந்த சப்தமே விகாரமாக இருக்கும். இதில் தூக்கி போடக்கூடிய நேரத்தில் எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும். ஒரு மஸ்தத்தும் நஃப்ஹத்தும் மின் அஸாபி ரப்பிக, அந்த நரகத்தினுடைய அதிலிருந்து சின்னதோடு ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது ஒரு வெப்பம், தீ கூட இல்லை, அந்த தீயினுடைய வெப்பம் பட்டால் கூட இவ்வளோ பெரிய கொடுமையா என்பதாக அவங்க உணர்வானா அந்த காஃபிர்கள். அவ்வளோ கொடூரமாக இருக்கும் அது. லா யதூகூன ஃபிஹா பர்தன் வலா ஷராபா, அதில் அவர்கள் எந்த ஒரு இதமான குளிரையும் தாகத்தை தீர்க்கக்கூடிய குடிபானமும் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நரகம் என்னங்க,
தீ, அப்படி தானே? இப்போ அங்கே வந்துட்டு எந்த குளிருமே இருக்காது, இதமான குளிரே இருக்காது. ஆனால் குளிர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்னு மஸ்ஊத் தெளிவாக சொல்கிறாங்க, பாடத்தில் ஓதும்போது படித்தவங்க அது சொன்னாங்க, தேடி பார்த்தப்ப ஹதீஸ் கிடச்சிக்கிறது. இப்னு மஸ்ஊத் தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, அதாவது சொர்க்கம்ங்கிறது என்னங்க, லக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அவுன். கேட்டது எல்லாமே கிடைக்கும், நினச்சதெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்தில் என்னென்ன நல்லதோ அத்தனையும் கிடைக்கும், நினச்சாலே கிடைச்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். நரகத்தில் இதே மாதிரி தான். நரகத்தில் தீ மட்டும் கேடு கிடையாது, கேடுன்னு எத்தனை பேர் எல்லா கேடுகளும் அங்கே இருக்கும். குளிர் மைனஸ்லாம் போகும்ல, உடம்புலாம் அப்படி ஜாமாகி போயிடும், ஐஸ் கட்டியாக உறைஞ்சி போயிடும். அங்கே அந்த மாதிரி இருக்கும். ஜம்ஹரீர் அப்படிங்கிற வார்த்தை இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க. ஜம்ஹர் ரொம்ப தாங்க முடியாத சொல்கிறது. லா இது குனஃபியா பர்தன், பர்தனா குளிர்னு அர்த்தம். இதமான குளிர். நம்ம ஏசி இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு வந்து பாயிண்ட் வச்சுட்டு படிக்கிறோம். ஓவர் குளிர் நம்மளால் சகிக்க முடியாது, ரத்தங்கள் உறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி கொடூரமான அந்த குளிர்ச்சி அங்கே இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து குடிப்பதற்காண்டி பானங்கள்லாம் ஒன்றும் கிடைக்காது. லாயர் இல்லா ஹமீமன் ஒகஸ்ஸாக்கா, அங்கே வந்து முடிவுரை காய்ச்சப்பட்ட நீர். அந்த சூடு இதுக்கப்புறம் இதை சூடே ஆக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கொடுமையான முறையில் சூடாக்கப்பட்டது. நரகவாசிகளுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய சீல் சலங்கள் இருக்குதுல்ல, இதுதான் அவங்களுக்கு குடிபானமாக வழங்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். சுப்பு அப்படிங்கிற வார்த்தை குடிக்க மாட்டாங்க, தூக்கி ஊற்றப்படும் அவங்களுடைய தலைகள்லையும் வாயில், குடித்து தொலைங்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில். அல்லாஹ் நம்மளை நரகத்திலிருந்து முழுசாக பாதுகாக்கட்டும். சொர்க்கத்துலேயும் கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இல்லா ஹமீமன் ஒகஸ்ஸாக்கன் ஜஸாஉம் விஃபாக்கா. இது ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க செய்து கொண்டிருந்த அந்த செயல்களுக்கு இதுதான் தண்டனை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா. அவர்கள் ஹிசாபு கேள்வி கணக்குங்கிறத நம்பாமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சொன்னது எல்லாமே தீன் இல்லை, குர்ஆன் சொல்றது எல்லாமே பொய்யாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் வக்குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, நாம் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம், ஒன்னையுமே விட்டு வைக்கல. நம்ம யாசின்ல வரக்கூடிய இன்னொரு ஆயத்துங்க, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு. நக்துபு என்னங்க அர்த்தம்? நக்துபு பதிவு எழுது, கிதாபத்து சொல்கிறோம்ல, எழுதுகிறோம். இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நாங்கள் தான் வந்துட்டு உயிர் கொடுக்குறோம், உயிரை எடுக்கிறோம். உனக்துபு மாக்கத்தம், ஒரு மனுஷன் செய்யக்கூடிய செயலையும் எழுதி வைத்திருக்கின்றோம். ஆசாரம், எந்த அடிச்சுவடுகளை விட்டு சென்றானோ அதையும் எழுதிட்டு இருக்கிறோம். அதாவது நான் தொழுதேன், என்னுடைய பதிவு அங்கே இருக்கும். இவரை தொழுதுக்காண்டி வழிகாட்டினா அதுவும் அங்கே எழுதப்பட்டிருக்கும், வழிகாட்டினதும் கூட. அதே மாதிரி ஒருத்தன் பாவம் செஞ்சான், அந்த பாவம் செஞ்சதையும் எழுதப்பட்டிருக்கும், பாவத்திற்காண்டி வழி காட்டினான். இன்ன மாதிரி சேனலில் போ, இந்த இடத்துல போ, அது விற்கிறான், இந்த மாதிரி படம் கிடைக்குது, இந்த மாதிரி பொய் சொல்லுற ரூட்டு போட்டு கொடுத்தான். அவன் செஞ்சது தப்பு, ரூட்டு போட்டு கொடுத்தால இதையே சேர்த்து எல்லாம் எழுதி வைக்கிறான். குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறோம், ஒன்று கூட விடாமல் நாங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம உலகத்தில் ஒரு மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய சிசிடிவியினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேமரா இல்லையா, எங்கே போனாலும் நம்ம வந்துட்டு கண்ட்ரோலுக்கே ஆள் இல்லாட்டும் சுயமாக கண்ட்ரோல் ஆகிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவ்வளோ பெரிய சிசிடிவி கேமரா நம்ம கூடயே வச்சுட்டு 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய மா எல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்கிறதுக்காண்டி மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நல்லதோ கெட்டதோ பதிவு செய்கிறாங்கன்னு பார்ப்போம். மேலேயும் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூது அங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறான். இத்தனை பதிவேட்டுகள் இருந்து கூட நம்ம வந்து பயப்படுறதில்ல. ஒரு சின்ன ஒரு சிசிடிவி கேமராவுக்கு நம்ம பயப்படுறது நம்மளுடைய ஈமான் எவ்வளோ பலகீனப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை பலமாக்கி வைக்கட்டும். சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடியது அந்த அல்லாஹ் தரக்கூடிய அந்த கிதாப் அப்படிங்கிறது லா யுகாதிரு மாலி ஹதல் கிதாபி லா யுகாதிரு சதீரத்தும் வலா கபீரா. என்ன இந்த வேதம், இந்த கையேடு, அந்த ஏட்டு கொடுக்குறான்ல, அது ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் அத்தனையும் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன் என்பதாக அவன் கை செய்தப்படுவானா. சும்மா ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு முள் எடுத்து நம்ம வந்து அகட்டி விட்டோம், அதுவும் கூட ஒரு நன்மை. ஹதீஸில் பார்ப்போம்ல, ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு, அந்த மரத்தினுடைய கிளையை வந்துக்கிட்டு வழியிலேருந்து நகட்டி விட்டார். இந்த கிளையின் மீது அவர் உல்லாசமாக ஆடி விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஹதீஸ் பார்ப்போம். சின்ன விஷயங்கள் அதுவும் கூட அங்கே பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி கெட்ட விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் பதிவு செய்யப்படுன்னு பார்ப்போம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை பற்றி வந்து புறம் பேசிட்டேன், அல்லது லேசாக இப்படி கண்ணை காட்டி விட்டு அவரை பற்றி ஏதோ பிடிக்காத மாதிரி ஒன்று, இதுவும் கூட அங்கே பதிவு செய்யப்படும். எனவே நம்ம எப்போவுமே நல்லதான் செய்யணும், எந்த நேரத்திலும் கெட்டதே சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஓதக்கூடிய அந்த இதா ஜுல்சிலத்துல் அர்து ஜில்சாலஹா அதில் வரக்கூடிய ஒரு ஆயத்துங்க. என்ன ஆயத்துங்க அது? சின்ன சின்ன விஷயங்களும் கூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஆயத்து. சொல்லுங்கள். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், தர்ரா ஜர்ராபி துமாரா ஈமான, ஜர்ரா அப்படிங்கிற வார்த்தை உருது வார்த்தையில் உருதில் கூட உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின், ஒரு சின்ன நல்லது செஞ்சாலும் அங்கே பதிவாயிருக்கும், ஒரு சின்ன கெட்டது செஞ்சாலும் அந்த இடத்துல பதிவாயிருக்கும்னு பார்ப்போம். எனவே நாம்
ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம கண்காணிக்கப்படுகின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் வந்துட்டு ஒவ்வொரு செயல்களையும் செய்யணும்னு பார்ப்போம். وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا. இங்கே உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை என்பது கிடைக்கவே கிடைக்காது, இங்கே நரகத்திலே தான் இருப்பீங்க. நம்ம இதில் சப்பிஹ் இஸ்மாவில் வந்துட்டு ஒரு ஆயத்து வந்திருக்கும், நீங்கள் வாழவும் மாட்டீங்க சாகவும் மாட்டீங்க அந்த நிலைமை. இந்த ஆயத்துங்க அது ட்ரை பண்ணால் வந்துடும். சும்மா லா யமூத்து ஃபீஹா ஒலா யஹ்யா. அதாவது ஒரு மனுஷன் வந்து வாழக்கூடிய நேரத்தில் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழணும் அல்லது செத்து தொலையணும்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டும் அங்கே நடக்காது. வாழ்ந்தால் சொர்க்கத்தில் வந்து சுகபோகமாக வாழுவோம் இன்ஷா அல்லாஹ், நம்மளாம் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைக்கட்டும். லா யமூத்து ஃபீஹா ஒலா யஹ்யா, அதில் நிம்மதியாக வாழவும் முடியாது செத்தும் தொலைய முடியாது. குல்லமா நொது ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன். இப்போ அந்த தீயில போட்டு கருக்கி அவனுடைய உடல்கள் மொத்தம் கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திரும்ப ரெண்டாவது அல்லாஹ் தோல் புதுசாக கொடுத்து மீண்டும் அவனுக்கு வந்து வேதனை கொடுக்கப்படும் பார்ப்போம். இதுதான் அங்கே நரகத்தில் உள்ள ஒரு வேதனைன்னு பார்ப்போம். அல்லாஹ் இந்த மாதிரி காட்சிகளிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை நாளைக்கு அல்லாஹ்ட்டு தப்பிக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம வந்து கண்காணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அல்லாஹ் ரசூலுக்கு எது பொருத்தமானதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யணும். எது கூடாதோ அதிலிருந்து முற்றிலும் நம்ம தவிர்த்துக்கணும்னு பார்க்குறோம். மேலே சொன்னது என்னம்மா, ஃபத்தூன் அஃப்வாஜா, நீங்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக வருவீங்க அப்படின்னு இருக்குது. நல்லவர்கள் நல்லவங்களோட கெட்டவங்களோட இருப்பாங்க. மேலே ஒரு ஹதீஸ் சொன்னோம்லங்க, ஒரு சஹாபி கேட்டார், என்ன கேட்டார், உங்கள் மேலே நான் ரொம்ப பிரியப்படுறேன்னு கேட்டாங்க. நாளைக்கு அல்லாஹ் வந்து அவங்க அல்மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனுஷன் யாரை விரும்புகின்றானோ அல்லாஹ் அவங்க கூட ஆக்கி வச்சுருவான் இருக்குது. நாம் அல்லாஹ் ரசூலையும் பிரியப்படக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கையும் நாளைக்கு ஆக்கிரத்தில் அந்த மாதிரி நல்லவங்களோட முத்தகீன்களோட அல்லாஹ் ஆக்கி வைப்பான்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் ரசூலுக்கு ஒத்தவாறு அமைந்திருக்கணுமே தவிர துன்யானுடைய மோகத்தில் அரசியல்வாதிகள் நடிகண்டிகள் சுகபோகத்தில் வாழக்கூடிய இவங்களை போன்று நமக்கும் சுகபோகமான வாழ்க்கை, துன்யாவை மறந்து சுகபோகம், துன்யாவை மறக்காமல் சுகபோகங்கிறது அனுமதிக்கப்பட்டது. அது ஹராம் ஒன்றும் கிடையாது. பென்ஸு காரில் போகலாம், என்ன ஃப்ளைட் சொந்தமாக வச்சுக்கலாம், எல்லா அனுமதி உண்டு. ஆகரத்தை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. பெருமை அடிக்கிறது கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். எனவே துன்யாவில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழணும். ஆகரத்தில் இது போன்று ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அர்ஷுக்கு கீழே நிற்பாங்கள்ல 7 கூட்டத்தார்கள், எந்த கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போவாங்க ஒரு கூட்டத்தார். அல்லாஹ் அந்த மாதிரி நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைப்பானாக. உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் திருப்திப்படக்கூடிய அந்த மாதிரி நல்ல அமல்களை செய்து பிறருக்கும் நல்வழி காட்டி நாமும் நல்வழி பெற்று 2 உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.